Hi viewers, welcome to Nandini's Pantry. இன்னைக்கு Nandini's Pantryல சூப்பரான இன்ஸ்டன்ட் மாங்காய், அதாவது உரப்பு போட்ட மாங்காய். என்னுடைய ஸ்கூல் லைஃப், நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் ஸ்கூல் வாசலில் வந்து இந்த மாதிரி மாங்காய் வைப்பா. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா மாங்காய், அவங்க வந்து மிளகா பொடி கொடுப்பாங்க. நான் வந்து மிளகா வத்தல் யூஸ் பண்ணிக்க போகிறேன். கடுகு, பெருங்காயம் கூட போட மாட்டா, ஆனால் நான் பெருங்காயம் சேர்த்து பழகுனதுனால பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். மற்றபடி மாங்காய், மிளகா பொடி, கடுகு, பொரிச்ச கடுகு, இவ்வளோதான் இன்க்ரீடியன்ட். உப்பு. தேவ அமிர்தமாக இருக்கும். அந்த ஸ்கூலில் அந்த இன்டர்வல் அப்போ அதை வாங்கி அவள் எப்படின்னா, இந்த மாதிரி கொட்டாங்குச்சியில் தான் சரட்டைன்னு சொல்லுவோம், கொட்டாங்குச்சின்னு சொல்லுவோம். அந்த இதில் வந்து அந்த கடுகை நசுக்கி ஸ்பூனை வச்சு, ஸ்பூனை வந்து பேக் சைடை வச்சு நசுக்கி இந்த மாதிரி அந்த மாங்காய் இதில் வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுப்பா. ஆஹா, பேப்பரில் கூட பார்த்தாலே கீழே இருக்கும். உண்மையிலே அந்த டேஸ்ட்டு இன்னும் எனக்கு இன்னும் நாக்கில் இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அதை தான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க அது குயிக்காக பார்க்கலாம். இன்ஸ்டன்ட் மேங்கோ ஊறுகாவா? ஆமாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய சைஸ் இந்த மாங்காய் ஒரு 1/2 கிலோ இருக்கும். ஆனால் அதனுடைய உள்ளே இருக்கிற அந்த சீடெல்லாம் எடுத்துட்டோம்னா கொஞ்சம் கம்மியாயிடும். ஒரு 300-350 கிராம் இருக்கும். இதுக்கு வந்து நான் ஒரு 5 மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு எடுத்துட்டுருக்கேன். இதை வந்து எண்ணெய் பாருங்க எவ்வளோ விடுறேன்னு. அவ்வளோதான். இதுக்கு தேவையான அளவு எண்ணெயே டோட்டலாக 1 ஸ்பூன் அளவு. அப்போ இந்த ஊறுகாயில் வந்து எண்ணெய் ரொம்ப அதாவது பிபி இருக்கிறவா கூட சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா உப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். எண்ணெய் திருண்டு உப்பு போட்டாலே போடுவோம். அதில் அது ஊறி அடா 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 டிவைன். இப்போ பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த கடுகு நல்ல மிளகா வத்தலை நம்ம ஃபஸ்ட்டு வறுத்துருவோம். அதை வறுத்து தனியாக எடுத்து வச்சுருவோம். டக்குன்னு அது வந்து இதாகிடும். ஏன்னா கடுகோடு சேர்த்து நம்ம வறுத்தோம்னா அது வந்து மிளகா கரிஞ்சு போயிடும் ரொம்ப. அதனால் அதை தனியாக எடுத்து வச்சுப்போம். மிளகா பாருங்கள் செவந்துருச்சு. அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. பாருங்க, அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு. இதில் வந்து கடுகு தான் மெயின் ஹீரோயின். இதை வந்து ஒரு மூடி போட்டுருவோம். கடுகு பூரா வெளியே தெரிச்சிடும். கடுகு நல்லா பொரியணும். அந்த வாசனை தான் இந்த மாங்காய் ஊறுகாயோடைய பெரிய ஹைலைட்டு. நீ வாய்ஸ் காது கிளிகிற அளவுக்கு பயங்கர சவுண்டாக தான் இருக்கும். நான் என்னுடைய வாய்ஸ் நல்ல கணீராக தான் இருக்கும். ஆனால் வந்து நான் இதில் வந்து மெதுவாக பேசுகிறேன். இதுவே நல்லா கிளியராக கேட்கும். மைக் வந்துருச்சு. வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த மாங்காய் எல்லாத்தையும் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கலக்கும்போது நம்ம கை போட்டுறக்கூடாது. ஒரு 10 பேர் இருக்கான்னா அட்ட டயத்தில் பண்ணி காலி பண்ணிடலாம். காலி ஆயிரும். பண்ணலாம்லாம் யாரும் ரெக்கமெண்ட் பண்ணவே வேணாம். ஒரு நிமிஷம் மாதா ஊட்டாத சோறை மாங்காய் ஊட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 வாரத்துக்கு நல்லாயிருக்கும். ஆயிலெலாம் தேவையில்லை, உப்பும் ரொம்ப கிடையாது. நல்லா வெடிச்சிருச்சு. நம்மளுடைய ஹீரோயின் ரெடி ஆகிட்டாங்க. இனி இவங்க அப்படியே ஆக்சுவலாக எப்படி பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு சாம்பிளுக்கு துணூண்டு பண்ணி காமிக்கிறேன். இப்போ நல்லா பொரிஞ்சிடுத்துல துணூண்டு எடுத்து இந்த மாதிரி இதில் வச்சு இப்படி நசுக்கி இதில் மாங்காய், உப்பு, காரப்பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதில் வந்து எக்ஸஸான ஆயில் இருக்காது, எக்ஸஸான உப்பு இருக்காது, எக்ஸஸான உரப்பு இருக்காது. ஆனால் அதில் அப்படி ஒரு கடுகோட வாசனையில் ஆஹா, தலைகீழ்னா தலைகீழ். உண்மையிலே இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் சொன்னது 200% கரெக்டுன்னு நீங்கள் உணர்வீங்க. இதை நசுக்கியாச்சு, அதனால் நான் இதில் போடுறேன். நம்ம மிக்சியில் இதை வந்து பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். எதுக்காகனா கடுகு தனியாக நான் வந்து பவுட்ரு பண்ண முடியாது. மிளகா வத்தல் பண்ணும்போதே சேர்த்து கடுகையும் பண்ணிடலாம். அம்மா, நீங்கள் பண்ணது தான் பண்ணீங்க. அந்த கொட்டாங்குச்சியில் இது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து அதே மாதிரி மெத்தடில் பண்ண வேண்டியதானே? ஏன் மிக்சியில் அரைக்கிறீங்க? சரி, அப்படியா?
சரி நான் அப்படியே பண்ணுறேன். அப்போ இந்த மிளகாத்தில் வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு திருப்பிட்டு வந்துடுறேன். இந்த மாங்காய்க்கு உப்பு. இப்போ வந்து இது மிளகா பொடி ஆகிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஆர்டர் பண்ணியாச்சு. இது வந்து இப்போ தேங்காய் சல் ஃபுல்லாக எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக உள்ள சரட்டை, அதாவது கொட்டாங்குச்சி தான் இது. கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவோம். அதில் இருக்கு இன்னும் இந்த ஸ்பூனை வச்சு நசுக்கி அதுதான் அவங்களுக்குள்ள அந்த பாத்திரம் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. பெருசாக வச்சுருப்பா, பெரிய பெரிய தேங்காய் எல்லாம் இவ்வளோ பெருசாக இருக்குமா. இதுவே எவ்வளோ வாசனை வருது, பயங்கரமாக இருக்கும். கடுகு நல்லா பொரியணும், அதுதான் இதில் உள்ள இதே முக்கியமான பாயிண்ட்டு. கடுகு நல்லா பொரியணும். ஒரு சாம்பார் சாதம் காய் அதில் நல்லா நிறைய போட்டு கறி பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, பசி பயங்கரமாக எடுக்குது அப்படின்னா டக்குன்னு இந்த மாதிரி மாங்காய் இருந்ததுன்னா அப்படியே ஒரு கடுகை 2 பொரிய வச்சு மிளகா பொடி திரிச்சு வச்சுருந்தேன்னா, அது இல்லைன்னா மிளகாத்தில் வறுத்து இப்படி பவுட்ரு பண்ணி உப்பு போட்டு கலந்துங்க, தலைகீழே இருக்கும். நல்லா நசுக்கியாச்சு. மிச்சம் உள்ள கடுகையும் நம்ம இந்த மாதிரி ஸ்பூனில் வச்சு நசுக்கிடணும். கடுகு உடையிற சவுண்டு பயங்கரமாக பிட்டு பிட்டு விட்டுன்னு ஒரு மாதிரி கேட்குது. பேப்பர் மாதிரி பபுள் ரேப் இருக்கும்ல, அந்த மாதிரி கேட்குது. கலந்தாச்சு. இப்போ இந்த மிளகா அப்படியே சேர்த்துடலாம். உப்பும் மிளகாவும் சேர்ந்துருக்குல்ல, வறுத்தது, அதை இதில் சேர்த்துடலாம். இதுக்கு கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவு. உண்மையான இன்ஸ்டன்ட் பிக்கிள் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா ஒரே 1 ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி வந்து கொஞ்சம் அளவு கம்மியாக பண்ணேன், அதுக்கு வந்து உண்மையிலே கரெக்டாக இருந்தது. அதாவது இந்த அளவு பண்ணினேன், அதுக்கு வந்து எண்ணெய் இதாக இருந்து. இது கொஞ்சம் ட்ரையாக இந்த மாதிரி தான் ஆனால் எனக்கு கொடுப்பாங்க. தலைகீழே இருக்குங்க உண்மையிலே. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அது சூப்பராக இருக்கும். எனக்கிட்டே நல்லெண்ணெயை தேட்டிட்டு அந்த மாதிரிலாம் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம திருப்திக்காக ஒரு என்ன ப்ரிசர்வேட்டிவ் ஒரு 1 வீக் வச்சு சாப்பிட போகிறோம் அப்படின்றனால ஒரு ப்ரிசர்வேட்டிவ்க்காக நீங்கள் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நானும் அந்த மாதிரி தான் செய்ய போகிறேன். இது ரொம்ப குட்டி ஸ்பூனு, அதனால் நான் வந்து இதில் ஒரு 4 ஸ்பூன் விடுறேன். இது உங்களுக்கு ட்ரையாக தெரிகிற மாதிரி இருக்கும், அதனால நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், அதாவது சாதாரண டீஸ்பூனில் எடுத்தோம்னா 2 ஸ்பூன் எண்ணெய் வரும். சூடாயிடுச்சு. இதை வந்து இதில் ஒரு கோட் நல்லா கலந்து விட்டுருலாம். ஆனால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரே மாதிரி நறுக்குனா தான் அருமையாக இருக்கும். இது இன்னும் ஊற நாளைக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம வாசனையாக இருக்குமா? இப்போவே டேஸ்ட்டு கீழே விழுந்ததில்ல. ஆஹா, கிளிமுக்கு மாங்காயில் தாங்க இது நல்லாயிருக்கும். பார்க்குறவங்களுக்கு நிச்சயம் இது வந்து 100% நான் சொல்கிறேன் ஆசையாக இருக்கும். செஞ்சு எடு மாங்காயை போடுறா நந்தினிஸ் பேண்ட்ரியில் இருக்கிற மாதிரி ஊறுகாயை. செமையாக இருக்கு ரைமிங்க. ரொம்ப செலவெல்லாம் இல்லை, ஆனால் அமிர்த மாதிரி டேஸ்ட்டு. யாருக்கெல்லாம் பிடிக்கும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். எனக்கு ஊறுகாய் எப்போவுமே கிளாஸ் ஐட்டத்தில் ஸ்டோர் பண்ணி வைங்க, அதுதான் நமக்கு ஹெல்த்து. மூடி மேக்ஸிமம் அதாவது ஸ்டீலாக இருந்ததுன்னா, அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் துருப்பிடிக்காததாக இருந்தால் ஓகே. மற்றபடி பிளாஸ்டிக்காக இருந்தால் தப்பு இல்லை, ஏன்னா நம்ம வந்து மேலே வரைக்கும் வைக்க போகிறது கிடையாது, அதில் உப்பு படாமல் தான் பார்த்துக்க போகிறோம்.
இந்த எம்மியான ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ரெசிபி பிடிச்சதுன்னா ட்ரை பண்ணுங்க. ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மாதா விட்டாத சோற மாங்காய் ஊட்டும். கண்டிப்பாக இந்த ரெசிபி இந்த சீசனல் ஃபுட்டு எல்லாமே எடுத்துக்கோங்க. எல்லோரும் ஹெல்த்தியாக இருப்போம். மறக்காமல் நந்தினிஸ் பேண்ட்ரியை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் சோபரின் நந்துவை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? இனி இழுக்குது மாங்காய் வாசனை. தின்னுவோம். குழந்தைக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிடுங்கம்மா. பெரிய ஸ்பூனாக இருக்குது. இது என்ன கேள்வி? தலையில் மோர் சாதம், சாம்பார் சாதம், வத்த குழம்பு சாதம் எல்லாத்துக்கும் சூட் ஆகும். உப்புமா கூட சாப்பிட வைக்கல. உப்புமா ரவை உப்புமா பிடிக்கலைன்னா கூட மாங்காய் அந்த மாதிரி ஊறுகாய் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். டபுக்கு டபுக்குன்னு உள்ளே போயிடும். எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.